ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறப்பு தகுதி தேர்வு ஆசிரியருக்கு தனியாக நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான டேட் நமக்கு ஆல்ரெடியே தெரியும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பேப்பர் 1, அதே போல் 25ஆம் தேதி தாள் 2 பேப்பர் 2 வந்து நடக்கும்போது, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 2026லையும் அதே போல் டிசம்பர் 2026லையும் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இந்த ஸ்பெஷல் டெட் மட்டும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1க்கு தனியாகவும், பேப்பர் 2லுடைய மேக்ஸ் சயின்ஸுக்கு தனியாகவும், சோசியல் சயின்ஸ் தனியாகவும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். 70 நாள் நமக்கு இப்போ இருந்து டைம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 70 நாள் தான் நமக்கான டைம் இருக்குது. இந்த 70 டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். பேப்பர் 1க்கும் இருக்குது, பேப்பர் 2க்கும் இருக்குது. சரிங்களா? இது ஒரு இன்ட்ரோ வீடியோ. நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்லேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸ் சயின்ஸு அதே போல் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு 42 டெஸ்ட்டு. இதில் 24 தேர்வுகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 14 டெஸ்ட்டு ப்ராப்பராக நீங்கள் படிச்சு எழுதுனா போதுமானது. மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறைய டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம். இந்த பிளான் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற தகவல் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? 28ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் தேர்வு அக்டோபர் 31ஆம் தேதி நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? இன்றைக்கி 21 அப்படின்னா 31ஆம் தேதி முதல் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இருந்து பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் சயின்ஸை பொறுத்தவரையிலையும் பேப்பர் 2 கூடிய மேக்ஸ் சயின்ஸில் டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் சயின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸ்க்கு நமக்கு ஸ்டடி பிளான் 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 31ஆம் தேதி முதல் தேர்வு நீங்கள் எழுதுவீங்க. டோட்டலாக இருக்கக்கூடிய தேர்வுகள் 24 தேர்வுகள் இருக்கும். இது இல்லாமல் புக் பேக் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து ஒரு 18 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? டோட்டலாக நீங்கள் எழுதக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000க்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து டெஸ்ட் ஆகுதுங்க. 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். டோட்டலாக 70 டேஸ் ஸ்டடி பிளானாக பேஸ் பண்ணி கொடுத்துருக்கும். இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 1400 இப்போ முதல்ல ஜாயின் பண்ணுறது மட்டும் 1400 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 2500 அந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 1400 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே பண்ண வேண்டிய மொபைல் நம்பரும் நான் கொடுத்துறேன். 9943599181. இந்த நம்பருக்கு பேமெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? டெட் ஸ்பெஷல் டெட்டுக்கான பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் 1400 அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும். டேரெக்டாக அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் 31ஆம் தேதி வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதுக்கு படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப் என்னென்ன படிக்கணுமோ அதற்கான ஸ்டடி பிடிஎஃப் ஆப்லேயே இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கோ அது மட்டும் அப்டேட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். வரக்கூடிய 28ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. 31ஆம் தேதி முதல் தேர்வு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து சோசியல் சயின்ஸ். இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கான சோசியல் சயின்ஸ் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 44 தேர்வு நீங்கள் எழுதுவீங்க. 5600 கொஷின் இருக்கும். சரிங்களா? இதுவும் அதே போல் வரக்கூடிய 28ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் தேர்வு 31ஆம் தேதி முதல் தேர்வு எழுதுவீங்க. இதில் டோட்டலாக பிளான் படி எழுதக்கூடிய தேர்வுகள் 24 தேர்வுகள் இருக்கும். அப்புறம் புக் பேக் இதெல்லாம் ஒரு 20 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். டோட்டலாக 5600 கொஷின்ஸ்க்கு மேலே இதுலேயுமே இருக்கும். சரிங்களா? 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, 70 நாள் ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணியிருக்கோம். இதற்கான ஃபீஸும் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸுக்கும் 1400 தான், சோசியல் சயின்ஸும் 1400. தனித்தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400. சரிங்களா? இதே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9943599181. அதிகமான அகாடமி கோவை அப்படின்னு இருக்கும். இந்த நம்பருக்கு 1400 பேமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? இதே பேப்பர் 1க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இது எல்லாமே உங்களுக்கு பேப்பர் 1க்கான சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஆல்ரெடி பேப்பர் 1 பேப்பர் 2 என்றைக்கு நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனும் வரல. நவம்பர் மாத கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வரலையும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையுமே முடிக்க முடியாது. நவம்பர் கடைசி வரலையும் இப்போவே அக்டோபர் நவம்பர் கடைசி அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாதம் டிசம்பர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஜனவரி பொங்கல் டைம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த டைமில் டைம் இருக்காது. ஸோ இப்போவே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. சரிங்களா? 1400 1200 நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கு 1200. சரிங்களா? பேப்பர் 1 ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1200 பேமெண்ட் பண்ணுங்கள். பேப்பர் 2 ஜாயின் பண்ணுறவங்க 1400 பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே நம்பர் ஜிபே நம்பர். அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் பேப்பர் 1க்கு இன்னும் கோர்ஸ் அப்டேட் பண்ணல, அப்டேட் பண்ணிவிடுவோம். நாளைக்கு வந்து கோர்ஸ் அப்டேட் பண்ணிவிடுவோம். பேப்பர் 2க்கு ஆல்ரெடி அப்டேட்டில் இருக்குது. பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை சோசியலாக இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். பேப்பர் 1க்கு நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா?
வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இருக்கக்கூடிய டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நவம்பர் கடைசி வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். ஒருவேளை நவம்பர் கடைசியில் நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷனில் வேறு விதமான தகவல் கொடுக்குறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுவுமே இந்த பேட்ச்க்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை அப்டேட் பண்ணி தரோம். இப்போதைக்கு ஆல்ரெடி டெட்டுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்ன் படி நீங்கள் படிக்கிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எல்லாமே அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஆப்பில் மட்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டடி பிடிஎஃப் ஆப்லேயே ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எப்படி எழுதுவீங்க இது எல்லாமே தனி வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸ் சயின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ் வரும், அப்புறம் பேப்பர் 1க்கு வரும். இது வந்து கம்பைனாக நீங்கள் இப்போதைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் இது இப்போ ஜாயின் பண்ணலான்னு இருக்குது சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோக்குள்ளே ஒரு ஃபார்மும் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. பேமெண்ட் பண்ணுவங்க உங்கள் நேம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? சோஷியல் சயின்ஸ் தனியாக இருக்கும், மேக்ஸ் சயின்ஸுக்கு தனியாக இருக்கும். பேப்பர் 1க்கு நாளைக்கு அப்டேட் பண்ணிவிடும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.